Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். சரியா? எந்த பயமும் வேணாம், எந்த ஒரு பதட்டமும் வேணாம். நாம உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டே கொடுக்குறோம். சரியா? அதனால நீங்க வாட்ஸ்அப் குரூப், அதாவது வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இருப்பீங்க ஆல்ரெடி. அது மூலமா நம்ம நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியல அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க, எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, அதாவது இப்ப நம்ம முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, சார் ஒரு ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ரவுண்ட் கவுன்சிலிங்ல எங்களுக்கு எத்தனை நாள் சார் கவுன்சிலிங் நடக்கும்? இப்போ ரவுண்ட் 1 எத்தனை நாள் நடக்கும், ரவுண்ட் 2 எத்தனை நாள் நடக்கும், ரவுண்ட் 3 எத்தனை நாள் நடக்கும், அந்த இப்போ ஒரு 11 days கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா அந்த 11 daysக்குள்ள என்னெல்லாம் நடக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ இருக்கும், நமக்கு காலேஜ் எப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், எத்தனை காலேஜ் நமக்கு கிடைக்கும், நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அந்த காலேஜ் வந்து கன்ஃபார்ம் பண்றது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். சரியா? நீங்க ரெகுலரா நம்ம சேனலை வரிசையா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு இன்புட் கொடுத்துட்டே இருக்கோம். ஏன்னா மொத்தமா எல்லாத்தையுமே இப்பயே சொல்லிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அது புரியாது. சரியா? அதனாலதான் ஒவ்வொரு வீடியோலயும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயமா என்ன சொல்றது உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயங்களை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நம்ம அட்டென்ட் பண்ண போறோம். சரியா? அதனால மேக்சிமம் வந்து நமக்கு எப்பயும் போல ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு தான் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதாவது 2.5 லட்சம் பேருமே எலிஜிபிள் ஆயிட்டாங்க அப்படின்னா, 2.5 லட்சம் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே எலிஜிபிள் ஆயிட்டாங்க. அப்படி எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கே தெரியும், நீங்களே எத்தனை அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும். சரியா? அப்போ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கும், அதாவது டூப்ளிகேட் அப்ளிகேஷன் நிறைய இருந்திருக்கும். அதனால அவ்வளவு பேர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 2,20,000, ஒரு 2,30,000 இந்த ரேஞ்சில் வந்தாலுமே நமக்கு வந்து 3 ரவுண்டா தான் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை 4 ரவுண்ட் போச்சு அப்படின்னா அதை பத்தி நம்ம அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம். சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்க போறது 3 ரவுண்ட்ஸ் கவுன்சிலிங் இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ, அந்த டேஸ்க்குள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, மொத்தமா நம்ம வந்து கவுன்சிலிங் நமக்கு ஒரு ரவுண்ட் கவுன்சிலிங் நமக்கு நடந்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா 11 நாள் ஆகும். சரியா? 11 நாள்ல என்னென்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 days நம்மளே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துடும். இப்போ 27ஆம் தேதி நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வருதுல்ல, அந்த ரேங்க் லிஸ்டோட சேர்த்தே நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 சொல்லி யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருவாங்க. அப்ப இப்போ ரவுண்ட் 1குள்ள வந்துட்டோம், ரவுண்ட் 2குள்ள வந்துட்டோம், ரவுண்ட் 3குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 நாள் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய டேட்ல மொதல் 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு நடக்கும். சரியா? இந்த மொதல் 3 நாள்ல நீங்க முதல் நாளே போட்டு சாய்ஸ் லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். நான் அதனாலதான் நேத்து கூட ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தோம். சரியா? அதாவது சாய்ஸ் லாக் நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துடும், அதாவது உங்க நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அதனால பாஸ்வேர்டு யார்ட்டையாவது கொடுக்கணுமே அப்படிங்கிற பயம் வந்து உங்களுக்கு வேணாம். இதை நான் திரும்ப திரும்ப நிறைய வீடியோ சொல்லிட்டேன். சரியா? பாஸ்வேர்டு கொடுத்து உங்களை ஏமாத்திரமா தெரிஞ்சா நீங்க ஈஸியா பாஸ்வேர்டை மாத்திக்கலாம். இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. சரியா? ஏன்னா உங்களை மீறி அங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்க தான் வச்சிருக்கீங்க. சாய்ஸ் லாக் பண்ணாதான் அதை மாடிஃபை பண்ண முடியாது. அது வரைக்கும் நம்ம மாடிஃபை பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா சாய்ஸ் லாக் எப்போ ஆகும் அப்படின்னா 3ஆவது நாள் கடைசியா முடியிறப்பதான் ஆகும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு முன்னாடியே நீங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். சரியா? அதனால சொல்றேன், எந்த விதத்திலையும் பயப்பட வேணாம். அப்ப சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மொதல் 3 நாள் நடக்கும். இதுல ஃபர்ஸ்ட் நாளே நீங்க சாய்ஸ் லாக் பண்றதாலும் பண்ணலாம், செகண்ட் நாளே பண்ணலாம், இல்ல தேர்ட் நாள் பண்ணலாம், இல்ல பண்ணாமே விட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவும் சாய்ஸ் லாக் ஆயிடும். சாய்ஸ் லாக் ஒன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. அதை பாத்துங்க. அப்ப சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மொதல் 3 நாள். சரியா? அதுக்கப்புறம் ரிலீசிங் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இது வந்து என்ன சார் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னா தற்காலிக ஒதுக்கீடுன்னு சொல்லுவோம். தற்காலிகமா உங்களுக்கு கையில ஒரு காலேஜ் வந்து கொடுத்துருவாங்க. சரியா? அதே மாதிரி அதை வந்து என்ன பண்ணுச்சு போது கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகே, எனக்கு கிடைச்சிருக்க காலேஜ் நான் என்ன கன்ஃபர்மேஷன் பண்றேன்னு சொல்லி அதுக்கு 2 நாள் டைம் வந்து கொடுப்பாங்க. சரியா? அப்ப அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த 5 ஆப்ஷன்ல முதல் ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து முதல் ஆப்ஷனா இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, எனக்கு நீங்க கொடுத்துருக்க காலேஜ் வந்து எனக்கு வேணாம், இதை விட அதாவது நீங்க எனக்கு கொடுத்துருக்க காலேஜ் வந்து பிடிச்சிருக்கு, இருந்தாலும் இதை விட பெஸ்டா இருக்க காலேஜ் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா, எனக்கு நீங்க கொடுத்துருக்க காலேஜ் எனக்கு வேணவே வேணாம், இதை விட பெஸ்டா இருந்தா காலேஜை கொடுங்க, இல்லாட்டி நான் அடுத்த ரவுண்ட் மூவ் ஆகிக்கிறேன். இது வந்து தேர்ட் ஆப்ஷன். இதை நான் இப்ப சொல்லும் போது உங்களுக்கு வந்து வேகமா போற மாதிரி இருக்கும். நான் இதை பத்தி
அதாவது இந்த கன்ஃபர்மேஷன் பேஜை பத்தி நான் டீட்டெயிலா வீடியோ போடுறேன் சரியா. அப்ப இந்த ஆப்ஷனை நம்ம என்ன சொல்றது செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு 2 நாள் இருக்கு சரியா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீசிங் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், இந்த 2 நாள்ல நம்ம என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம்ல, எனக்கு நீங்க கொடுத்த காலேஜ் ஓகே அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபர்மேஷன் பண்றோம் பாத்தீங்களா. அதுக்கு 2 நாள் முடிஞ்சிட்டு 3ஆவது நாள் நமக்கு என்ன சொல்றதுன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து நம்ம கையில கிடைச்சிடும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம், எனக்கு பிடிச்ச காலேஜ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம்ல, அவங்க உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு காலேஜுக்கு நீங்க போகணும். செகண்ட் ஆப்ஷன் நீங்க கொடுப்பீங்க, அதாவது எனக்கு இப்ப இருக்க காலேஜ் நான் ஏத்துக்கிறேன் சரியா, ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி இதுக்கு மேல பெஸ்டா இருக்க காலேஜ் கொடுங்கன்னு சொல்லி பார்த்தா நீங்க உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு டிஎஃப்சி சென்டர் போகணும். இதை தெளிவா நீங்க பாத்துங்க, இதுல நிறைய குழப்பங்கள் வரும் சரியா. அதை பத்தி தெளிவான வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் சரியா. அப்ப நீங்க போய் ரிப்போர்ட் பண்றதுக்கு காலேஜ்லயோ இல்ல டிஎஃப்சி சென்டர்லயோ நீங்க போய் ரிப்போர்ட் பண்றதுக்கு எத்தனை நாள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 நாள் நீங்க கொடுக்குறாங்க. இந்த 5 நாளைக்குள் நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த சீட்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, அது அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு மூவ் ஆயிடும். அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் ரிலீசிங் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்வர்ட் கண்டென்ட், அதாவது நம்ம வந்து அப்வர்ட் கொடுக்குறோம்ல, செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து நம்மளோட அதாவது செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டிஎஃப்சி சென்டர் போகணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்ப அதுக்குரிய ரிசல்ட், அதாவது எனக்கு இந்த காலேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை விட பெஸ்டா இருக்க காலேஜ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம்ல, அதுக்குரிய ரிசல்ட் வரணும்ல. அந்த ரிசல்ட் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா இந்த 5 நாள் கழிச்சு 6ஆவது நாள் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போய் எங்க சப்மிட் பண்ணிருப்பீங்க, டிஎஃப்சியில் சப்மிட் பண்ணிருப்பீங்கல்ல, 6ஆவது நாள் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துடும் சரியா. அப்ப மொத்தமா சேர்த்து ஒரு கவுன்சிலிங் வந்து எத்தனை நாள் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 11 நாள் நடக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் சொல்ல கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நாம அதை அடுத்த வீடியோல கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன்.